வெல்கம் டு கேலா டேட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வின்னிங் எனக்கு பம்பரில் வந்து பக்காவான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது கட்டாயமாக வந்து நம்மளுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டு வந்து உங்களுக்கு 4ஆம் நம்பர் தாங்க வரணும், வேறு எதுவும் வராதுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். எதனால் அப்படி சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், கண்டிப்பாக அதை ஆடாமல் விடவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 2க்கு 7 7க்கு 2 திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க, அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நீங்கள் தயவுசெய்து எடுத்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். 524ங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாகவே வின்னிங் தான். நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கையில் வச்சுட்டு தான், நீங்கள் நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ அதை நம்ம கையில் வச்சுட்டு தான் இருக்கிறோம். பக்காவான ஒரு நம்பராக இருக்குது, அருமையான ஒரு நம்பரை நம்ம இன்றைக்கி நேற்று கொடுத்துருந்தோம். ஒரு நேரம் செக் பண்ணி பாருங்கள், சி போர்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் எந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டடி பண்ணி எடுத்துருக்கோம் இன்றைக்கி. அது ரொம்ப நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு உண்டான வேல்யூ இருக்கிறதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதம் பூராமே செம்மையாக வின்னிங் கொடுத்துருந்தோம். இந்த மாதம் பூரா நீங்கள் வேணால் ஒர்க்கம் அப்படி செக் பண்ணி பாருங்கள். 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். பக்காவான வின்னிங். டெய்லி நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு போர்டு 2 போர்டாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு தனித்தனியாக பிரித்து இந்த போர்டு தான் இந்த இடத்துல தான் வரப்போகுது, நீங்கள் இந்த போர்டு இந்த நம்பர் வைங்கன்னு தெளிவாக சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதம் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக லாபமாக தான் இருந்திருக்கு, நஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் வேணால் நம்ம சொன்னது டவுட்டாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கோமோ அந்தளவுக்கு இந்த மாதம் வந்து நமக்கு பெனிஃபிட்டை கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நமக்கு அடுத்த மாதமும் இதை விட அதிகமாக நாங்கள் பெனிஃபிட் போட்டு கண்டிப்பாக கொண்டு வரோம். எங்கள் டீம் உங்களுக்காக உழைப்போம். கண்டிப்பாக சூப்பராக ஒரு வின்னிங் கொண்டு வந்து கொடுப்போம். டெய்லி ஒரு வின்னிங் நம்ம தரமான வின்னிங்கை கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் வாட்ச் மட்டும் பண்ணால் போதும், வேறு ஒன்றுமே பண்ணோன்னா அப்படியே நீங்கள் ஒரு லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் வின்னிங்கை நம்ம அடுத்த மாதம் கொண்டு வரோம். 8ஆவது மாதத்துலேருந்து நமக்கு சூப்பர் வின்னிங்காக இருக்குது. நீங்கள் தெளிவாக கொடுக்குறனால என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆவது மாதம் இன்றைக்கி 7ஆவது மாதம் முடிஞ்சது. 8ஆவது மாதம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க, என்ன மாதிரி நம்பர்களுக்கான ஆட்டம் அதிகமாக இருக்குது, தெளிவாக நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த மாதம் இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான வின்னிங் நிறைய கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் 8ஆவது மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு அருமையான ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு சி போர்டு 4ஆம் நம்பர் செமையாக உட்காந்துருந்துச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 7-2ங்கிறதுக்கான வாய்ப்பு ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான வின்னிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். செம்மையாக ஒரு வின்னிங். அதுவும் பம்பரில் இந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருப்போமா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அது இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான அந்த ரிசல்ட்டு நமக்கு எப்போயுமே கிடைக்கும். நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமல் போகாது, பெனிஃபிட் கிடைக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி கண் கூட பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் பம்பரில் நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டோமோ அந்தளவுக்கு வின்னிங் வந்துருந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி ஏன் பம்பரை சொல்கிறேன்னா, பம்பர் மற்ற ட்ராவிலையாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நம்பர், அதனால் நமக்கு இன்றைக்கி இந்த ட்ராவுக்கு இந்த நம்பர் வருது, இந்த ட்ராவுக்கு இந்த நம்பர் வருது நம்ம கொடுக்குறோம். ஆனால் பம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்த ரிசல்ட்டே டோட்டலாக வேறு, சரிங்களா? டோட்டலாக வேறு ரிசல்ட்டு. அந்த வேறு ரிசல்ட்டையும் நம்ம அழகாக வந்து நம்ம அந்த நம்பர், அதாவது 091 019 991 அந்த மாதிரிலாம் நம்ம கணக்கு எடுத்து அதுலேருந்து நம்ம கொண்டு வந்த பம்பரை பொறுத்த வரைக்கும் தனி சாட்டு தனி நம்பர் தானே. அதான் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் ஆல் போர்டில் வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் வரும்னு கொடுத்தோம், 4ஆம் நம்பர் சி போர்டில் வரும்னு கொடுத்தோம். அதை தான் இங்கே மேட்ச் ஆகிருந்தது செம்மையாக. அதே சேம் நம்பர் தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறோம். நாளைக்கு பார்த்தோன்னா 8ஆவது மாதம், சரிங்களா? 8/7/2024 நமக்கு நாளைக்கு 50-50 குழுக்கள் தான் இருக்குது. 50-50 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 105வது குழுக்கள் தான் நமக்கு நாளைக்கு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் எப்படி உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். 50-50 105வது குழுக்கள். இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி போன வாரம் நமக்கு 50-50 என்ன ஆடினாங்க, 0-60 தான் ஆடினாங்க இல்லையா? 0-60 தான் போன வாரம் 50-50 ஆடிக்காங்க. அதுக்கு மொதல் வாரம் 50-50 வந்து 276, சரிங்களா? 276 அப்படிங்கிற நம்பர் தான் ஆடிருந்தாங்க. அதுக்கு முதல் வாரம் 50-50 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 553. இப்போ நமக்கு டபுள்ஸ் வருங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து 3ஆம் நம்பர் தான் காமிக்குது. 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்றதை பாருங்கள். 3ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போர்டில் 3ஆம் நம்பர் தான் அதிகபட்சமான நம்பர் ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. உங்கள் கணக்கில் அதாவது ஏ போர்டு 3ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஆட்டத்தில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆவது மாதம்
மாதம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோன்னா அதுக்கான எஃபெக்ட் தான் நம்ம போட்டு கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக சூப்பராக வின்னிங் வரும், வெயிட் பண்ணிங்க. சரிங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எதனால் நாங்கள் 8ஆம் நம்பர் வருதுன்னா, நமக்கு 2 நம்பரும் மாசிவாக இருக்குங்க. நாளைக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏ போர்டில் 5 கேட்டுன்னு வரணும், இல்லை 3 கேட்டுங்கிற நம்பர் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் அது கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க, 50-50ல் 0 ஆடினாங்க இல்லையா, 0 தான் ஏ போர்டில் ஆடினாங்க. அப்போ 0க்கு 6ங்கிறதும் 0க்கு 3ங்கிறதும் 0க்கு 8ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னுடைய கணக்கில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்கள். 0க்கு 3 தான் அதிகமாக வருது இல்லையா. இப்போ 0க்கு 3ங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 0க்கு 8ங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த 2 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் வரணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பரில் நமக்கு 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவலில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். 3 + 8 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் வரணும். சரிங்களா. அப்போ பி போர்டு என்ன வரும்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எதனால் 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நமக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா. நமக்கு என்ன கொடுத்தாங்க, 6ஆம் நம்பர் 0-60 கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு கண்டினியூ பண்ணி எடுத்தாங்களா கூட மறுபடியும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 50-50ல் 0-60ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா. அப்போ திரும்ப 6க்கு 0, 0க்கு 6ங்கிற நம்பரும் அதே மாதிரி கண்டினியூட்டி நம்பரில் உங்களுக்கு 0 கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம், 0க்கான வாய்ப்புகள் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு வந்து 0வில் வந்து பி போர்டு 0 வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸாக வந்து 9ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு 9ஆம் நம்பர் வர வேண்டியது வரல. அதுக்கு பதிலாக நமக்கு நாளைக்கு தான் வரும். ஏன்னா நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோன்னா 428 அப்படின்னு நம்பர் வரக்குன்னு எதிர்பார்த்தோம். 428ன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது வரல. அதுக்கு பதில் என்ன வந்துச்சு, 478ன்னு வந்துருச்சு. நமக்கு 2 நம்பர் தான் நேற்று மிஸ்ஸு, ஒரே நம்பர் தான் மிஸ்ஸு. நம்ம கொடுத்தது 728ன்னு வந்துருச்சு. சரிங்களா. அதாவது 478ன்னு வந்துருச்சு, நம்ம கொடுத்தது 428ன்னு கொடுத்துருந்தோம் நேற்று. சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கொடுத்தான அந்த 2ஆம் நம்பரு வரல, அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வந்துருச்சு, 524ன்னு வந்துருச்சு. அப்போ நேற்று கொடுத்தது இன்றைக்கி தான் வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன சொல்லணும்னா, அப்போ ஏற்கனவே வர வேண்டிய நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அதே சேம் நம்பர் தான் நாளைக்கு என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு, ஆனால் ஆட்டத்தில் வரல. ஆனால் கண்டிப்பாக அது நாளைக்கு வருமா அப்படின்னா, கண்டிப்பாக நாளைக்கு 9ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரும். அதனால தான் நம்ம திரும்ப என்ன சொல்லணும், அந்த உதாரணத்துக்கு நேற்று கொடுத்த 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வந்துருச்சு, இன்றைக்கி கொடுத்தது அழகாக 2ஆம் நம்பர் வந்துருச்சு. அதை தான் நம்ம சொன்னோம். நேற்று கொடுத்தது வரல, இன்றைக்கி கொடுத்து வந்துருச்சு. நேற்று 2ஆம் நம்பர் கொடுத்தோம், அது வரல. நேற்று பி போர்டில் தான் கொடுத்தோம், இன்றைக்கும் பி போர்டில் தான் கொடுத்தோம், அது வந்துருச்சு, இது வரல. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நேற்று 2ஆம் நம்பர் கொடுத்தது கரெக்டு தான். ஏன்னா 2ஆம் நம்பருடைய பவர் 7ஆம் நம்பர் வந்துருச்சு. இன்றைக்கி 2ஆம் நம்பர் கொடுத்ததும் கரெக்டு தான், 2ஆம் நம்பரே வந்துருச்சு. அது மாதிரி தான் நாளைக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோட கணக்கு. உங்கள் கணக்கில் வரதானே பாருங்கள். எனக்கு 03ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், 39 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங், 39 30 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு இது இதில் ஆட்சேபணம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 105வது குழுக்கள் அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொடுத்துருக்கோமே தவிர சும்மா ரேண்டமாக கொடுக்கல. சூப்பராக வின்னிங் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும், சி போர்டு நேற்று நான் என்ன சொன்னேன், கன்ஃபார்மாக வந்து 8க்கு 4 தான் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி 2க்கு 4க்கு 8 தான் 2 தான் ஆடுவாங்க. 4ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க. அது ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, 8-4-2 அதாவது 842 அப்படிங்கிற அந்த மெத்தேடு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது 842 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு அதுதான் 842க்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு வருதாங்கிறதே பாருங்கள். நம்ம கொடுத்தா 8-92 இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வராது, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவோம், இந்த நம்பர் வருது வரல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடலாம். அது மாதிரி நமக்கு நாளைக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் வரணும். 2ஆம் நம்பர் இல்லைன்னா தான் 6ஆம் நம்பர் வரும். சரிங்களா. நம்ம இது வந்து ஒரு கோர்வையான கணக்கு. நான் திரும்ப உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிற அந்த விஷயத்தை தான், அதெல்லாம் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்களா, வேறு எதுவும் பண்ணலை. நம்ம தான் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒரு நம்பர் இந்த நம்பர் ஊக்குறாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறுறதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா. இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இந்த நம்பருக்கு இந்த நம்பர் நீங்கள் போடும்போதே கால்குலேஷனை கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆட போகிறோம், இந்த நம்பர் தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்கன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது ரிசல்ட் வரணும்னு அன்சோல்ட் ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி தான் வரணுமே தவிர இல்லைன்னா உங்களுக்கு வரவே வராது, இப்படியே தான் வரும். சரிங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம பண்ணோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 302 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 896 அப்படிங்கிற நம்பர். ஏன்னா 9 நம்பர் நாளைக்கு பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எதனால் சொல்கிறாங்கன்னா, 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டு பெண்டிங் நம்பரு. கண்டிப்பாக நமக்கு அடுத்த மாதம், அதாவது இப்போ 8வது மாதத்துலையாவது நம்ம 9 நம்பர் ஆடுறாங்களான்னு பார்ப்போம். அதிகமாக பெண்டிங் நம்பர் இருந்ததில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பர் 2 நம்பருமே நமக்கு நேற்று ஒரு 4 நம்பர் கொடுத்தாங்க, இன்றைக்கி ஒரு 4 நம்பர் கொடுத்து அதை
அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து இப்போ க்ளோஸில் இல்லாத இருக்கிற அக்கௌண்ட் என்னென்னா உங்களுக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 10 நாளாக இருக்குது, பி போர்டில் 26 நாளாக இருக்குது, சி போர்டில் 20 நாளாக இருக்குது. மொத்தமாக இதுதான் அதிகமாக டாமினேட் பண்ணுது. இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா, உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள். அதே 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் மிஸ் பண்ண மாச்சா கூட நாளைக்கு ஒரு வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறத என்னோட கணக்காக இருக்குது. உங்களுக்கு எதுவும் வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 5ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்படி வருதுன்னா, நம்ம ட்ரா நம்பர் வைஸாக பார்க்கும்போது நமக்கு 105 அப்படிங்கிற ட்ரா நம்பர் இருக்குது. அந்த கணக்கு வச்சு 5ஆம் நம்பர் இது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இல்லைன்னா 302 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. அப்படி இல்லைன்னா 802 இல்லைன்னா 896 இந்த மாதிரி நம்பர்களும் அதிகமாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.